விளையாட்டு திறனை மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிப்பது அரசாங்கத்தினுடைய நம் ஒவ்வொருடைய கடமையாகும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற இன்லைன் ஹாக்கி என்று சொல்லக்கூடிய ஸ்கேட்டிங் விளையாடிக் கொண்டே ஹாக்கி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டில் தேசிய அளவில் தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் அண்டர் 11 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் சில்வர் மெடல் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னர் தேசிய அளவில் மாநில அளவில் பல்வேறு பரிசுகளை பெற்ற இவர்கள் இந்த முறை இந்த பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், அதே நேரத்தில் அந்த மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகின்ற வகையில் பெற்றோர்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பெற்றோர்கள் கூடுதலாக தங்களது பிள்ளைகளை இதில் ஈடுபடுத்துவதால் இந்த வெற்றியை அடைய முடியும். ஆகவே பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாணவர்கள் 5 மாணவிகள் 11 பேர் அந்த பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பல வெற்றிகளை தேசிய அளவில் உலக அளவில் பெற வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, மதுரை மாநகரத்தில் இதுபோன்ற விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துவதற்கு குறிப்பாக ஸ்கேட்டிங்கிற்கான மைதானம் தனியாக எதுவும் இல்லை. தனியார் இருக்கு, அவங்க நிறைய பணம் கட்டி செலவு பண்ணி தான் அந்த இதில் பயிற்சியில் ஈடுபட வேண்டியிருக்கு. பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையில் சாதாரண மாணவர்கள் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே மாநகராட்சியின் சார்பாக அரசாங்கத்தின் சார்பாக அதை தயார் செய்து கொடுப்பதற்கு நான் இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்திருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, மாநகராட்சியுடைய பூங்கா இல்லை மாநகராட்சி சார்ந்த இடத்துல எம்பி ஃபண்டு எம்எல்ஏ ஃபண்டு அந்த மாதிரியான நிதி ஒதுக்க சொல்லி அந்த ஸ்கேட்டிங்கிற்கான தனிப்பட்ட விளையாட்டு மைதானத்தை உடனடியாக துவக்க வேண்டும் என்று இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மாமன்ற கூட்டத்தில் பேசுகிற அளவுக்கான விஷயம் கிடையாது. நம்ம ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு மனு கொடுப்போம். அதுக்காக நம்ம தேவைப்பட்டா மாமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அந்த இடத்த ஒதுக்கி அதற்கான நிதி ஒதுக்கீட நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாகவோ சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியின் மூலமாகவோ பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் அந்த மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி செய்கின்ற ஒரு தரமான ஸ்கேட்டிங் மைதானத்தை உறுதியாக அமைத்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒலிம்பிக் அகாடமி சென்னையில் இருக்கு, அது மாதிரி மதுரையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஒரு பெரிய அளவுக்கு இப்போ எப்படி ரேஸ் கோர்ஸ் இருக்கோ அதே பெரிய அளவுக்கு கொண்டு வரதான் அந்த ஒலிம்பிக் அகாடமி. அப்போ அதற்கான இடத்தை அரசாங்கம் தேர்வு பண்ணி அதற்கான வேலைகளை தொடங்கி செஞ்சோம்னா மாணவர்களுடைய விளையாட்டு திறன், இன்னைக்கு படிக்கின்ற மாணவர்கள் படிப்பு மட்டுமே இல்லை, தன்னுடைய உடல் திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்போன்லையும் கம்ப்யூட்டரையும் மூழ்கிறாங்க. அவங்கள விளையாட்டு பயிற்சியில் கொண்டு வந்தோம்னா அவங்க இன்னும் கூடுதலாக உடல் வலிமையோட இன்னும் படிப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் செலுத்துறதுக்கு இந்த விளையாட்டு ஒரு வகையில் உதவி செய்யுங்கிறத நினைவு. அதனால விளையாட்டை ஊக்கப்படுத்துகிற கடமை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.